இலங்கை கடற்படையை கண்டித்து தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள காரைக்கால் மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் கண்டன பேரணி நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரங்களை பகிர்ந்துக்கங்க. காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களை துப்பாக்கியால் சுட்டு இலங்கை கடற்படையினர் கைது செய்தது. குறிப்பாக கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் என்ற அந்த ஒரு இளைஞர் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் இடது காலை இழந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் எல்லை தாண்டி படகை இயக்கியதாக கூறி அந்த படகை இயக்கிய ஓட்டுநருக்கு 40 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்திருக்கிறது இலங்கை நீதிமன்றம். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மீனவர்களை உடனடியாக தாயகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அந்த காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மீனவர்களை தாயகம் அழைத்து உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஒரு வார காலமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரைக்காலில் கிட்டத்தட்ட அவர்களுடைய 500க்கும் மேற்பட்ட படகுகளை துறைமுகங்களில் நிறுத்தி வைத்து கருப்பு கொடிகளை கட்டி அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் காரைக்கால் இருக்கக்கூடிய அந்த சிங்காரவேலர் சிலையிலிருந்து ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இருசக்கர வாகனங்களில் ஒரு கண்டன பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி அரசிற்கு மட்டுமில்லாமல் ஒன்றிய அரசிற்கும் எதிர்ப்பு தெரிவித்து மீனவ பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்த வலியுறுத்தி அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு அந்த மீன் கொடியை பிடித்தவாறு அவர்களுடைய முழக்கங்களை எழுப்பி இந்த கண்டன பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேரணியினால் பாரதியார் சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. நிரந்தர தீர்வு மீனவ பிரச்சனைக்கு வரும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நாளைய தினம் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மீனவர்களுடைய போராட்டம் வீரியமடைய இருப்பதால் புதுச்சேரி அரசு சார்பாக மீன்வளத்துறை அமைச்சரை கொண்டு மீனவ பிரதிநிதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையையும் புதுச்சேரி அரசு மேற்கொண்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.